ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டு கேகே கேமிங்ஸ். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் மைன்கிராஃப்ட் வெயிட் அ மினிட் எடுத்த உடனே வில்லேஜா? நான் ஷாக்கிங் இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தா காகா, இந்த பக்கம் டெசர்ட்டுக்கு வில்லேஜ் வச்சுருக்காங்க. அதுவும் டெசர்ட் வில்லேஜை ஒட்டியே வாழ்லேருந்து வாழ்க்கையே வரல. அகேசியா ஃபாரஸ்ட் இருக்குது, ஒரு பக்கம் பிரெயின்ஸ்னு இருக்குது, இந்த பக்கம் பார்த்தா ஓக்கு. நடுவில் ஒரு ரிவர் போடு, பிரெயினுக்கும் டெசர்ட்டுக்கும் நடுவில் ஒரு ரிவர். அங்கே ஒரு ட்ரைடன் இருக்கான், ஆனால் அவன்கிட்ட போகாமல் இப்படியே தப்பிச்சு போயிடணும். இவனை கொண்டா ட்ரைடன் எடுக்க முடியும், ஆனால் இப்போ நம்மகிட்ட எந்த வெப்பனும் இல்லை. ஆனால் அப்படியே ஓடி போயிடும். ஓடு 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 ஓடு. பட்டுகமாக கீழே இறங்கணும், அடிப்படாமல் பொறுமையாக. டெசர்ட்டில் வில்லேஜ் கட்டி வச்சுருக்காங்க. இன்னும் மேலே போய் கைடன்ட்டு இருந்துச்சு. இப்போ சரி, இப்போ போய் அகேசியா ஃபாரஸ்ட்டை போய் பார்ப்போம். இங்கே ஒரு பழம் இருக்காது, விழாமல் போகணும். ஆட இடின்னா காட்டுல மடங்குது. ஓகே, ஆடு ஆடு ஆடு. மைன்கிராஃப்டில் சர்வே பண்ண பெட்டு தேவை, பெட்டுக்கு ஆடு தேவை. ஆடு எனக்கு ஒன்றா உயிர் கிடைக்கும். ஸோ அதே ஆடு நீ இப்போ சாப்பிட. எங்கே ஓட டப்பி கடை. ஆமாம், வில்லேஜ் இருக்குது, அப்போ எடுத்து நான் ஆடு பின்னாடி ஓடினுங்க. சரி, இப்போ அகேசியா வுட்டு எடுப்போம். எனக்கு பிடிச்ச வுட்டு அகேசியா. அப்போ அங்கே ஒயிட் கலர் ஒன்று காடு. ஓகே, உடைப்போம். சீக்கிரம் ஓட 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 ஓட. நெக்ஸ்ட்டு ஆமாம், இப்போது தேவையாமல் ஒரு மாட்டை கொள்ளுடு வேஸ்ட் தான். அதான் அங்கே வச்சோம். ஒரு கட்டை உடைச்சி தான் திரும்ப யாரோ கொட்டிடாடா. ஆனால் உடச்சிடுவோம் ஃபுல்லாக. அப்படியே உடச்சிட்டு சீக்கிரமாக வில்லேஜுக்கு போயிட்டு நம்மளுக்கு தேவையான பெட்டு ஒன்று ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிள் பண்ணோம், அதான் மெயின். அந்த கிராஃப்டிங் டேபிள் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது மைன்கிராஃப்டில். கிராஃப்டிங் டேபிள் ரொம்ப முக்கியம். ஓகே, திரும்ப மேலே ஏறி அது ரொம்ப ஹைட்டாக்குன்னா உடைக்க முடியுது. ஓகே, கீழே ஒன்று சாப்பிடுவோம். ஓகே, இப்போ இட்டுடாங்க எல்லாம் உடைவோம். அவனை கையை வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கீழே வருவோம். இட்டுன்னு இதை உடச்சிட்டு வில்லேஜ் போய் கிராஃப்டிங் டேபிள் பண்ணோம். இப்போ தான் உடச்சான் பேசிட்டே. அவ்வளோதான், எடுத்துக்கோ. ஓடு ஓடு, நிற்காம ஓடிடு. பின்னாடி இடம் மாற்ற இடம் வந்து போடு. இது வந்து சர்வைவல் கேமுங்கிறதுனால நாம் இது எவ்வளோ வேணால் விடலாம். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், இதை பண்ணுவேன். எக்ஸ்பி இன்னும் எனக்கு 0 தான் இருக்குது. அயன் கோலம் உங்ககிட்ட நமக்கு ஃப்ரீயாக அயன் கிடைக்கும், ஆனால் நம்ம அடிப்போம் போட்டு அடித்தா. நல்லா எடா கண்டுக்க மாட்டீங்க. என்ன திரும்ப அதுக்கப்புறம் பார்க்க திரும்ப இந்த பயம் இருக்கணும். என்ன பார்க்கல? சரி, போச்சுப்போ. முதல்ல கிராஃப்டிங் டேபிள் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராங்க் பண்ணோம். ப்ராங்க் வச்சு தான் இதெல்லாம் பண்ண முடியும். கிராஃப்ட் பண்ண ப்ராங்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மேலே அதுக்கு நாமே வுட் எடுத்து வச்சுப்போம். அகேசியா வுட் ப்ராங்க், அது வந்து வுட் வாக், இது ப்ராங்க். இப்போ கிராஃப்டிங் டேபிள் ஸ்டிக்கு 8 எடுத்துப்போம். ஒரு தடவை பண்ணால் 4 கிடைக்கும், இன்னொரு தடவை பண்ணால் 8. ஓகே, அவனை அங்கே வைக்க சொன்னாங்க. சரி, இடம் வச்சுட்டோம், போய் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நமக்கு ஆக்ஸ் வேணும். ஆக்ஸ் வச்சு மரம் வெட்டுக்கான், செடியை வெட்டுக்கான். நெக்ஸ்ட்டு பிக்காக்ஸு, ஸ்டோனு எல்லாம் வெட்டுக்கான். ஸ்டோனை உடைக்கணும் அதை வச்சு.
ஓகே இப்போ என்ன பண்ண கிணறு நான் கிணறு பட்டா இவ்வளோ தண்ணி ஓகே இது உடச்சிக்கிட்டு போவோம் ஓட அவ்வளோ அந்த பக்கம் போய் ஸ்டோன் மைன் பண்ணுவோம் ஸ்டோன் எங்கே இருக்குது ஸ்டோன் அங்கே இருக்குது இப்போ இந்த மலையை அப்படியே உடைக்கணுமா சரி ஃபஸ்ட்டு உட்டு பண்ணிப்போம் உட்டு ஓட எனக்கு இதுவும் இந்த உட்டு தான் பிடிக்கும் இது பேர் மாண்டு போச்சு அதனால் அப்படியே உடச்சி அப்புறம் பேர் பார்ப்போம் சீக்கிரமாக ஓட இதோ இங்கே இது எனக்கு பிடிச்ச உட்டு இதுவும் அகேசியா ஆனால் பேர் மாண்டு போச்சு சீக்கிரமாக உடைச்சிட்டு போயேன் அப்படின்னா ஓட இன்னும் சீக்கிரமாக ஓட உடைச்சிட்டு திரும்பி பார்க்காம அப்படியே ஓடு ஐயோ அடி முடிச்சு கிராஃப்டிங் டேபிள் எங்கே கிராஃப்டிங் அது நம்ம கையில் தானே இருக்குது கிராஃப்டிங் டேபிள் ஓகே அப்படியே இங்கே போடு இப்போ ஃபஸ்ட்டு பிக்காக்ஸ் ஏற்கனவே இருக்குது இப்போ நம்ம ஸ்டோன் எடுக்கணும் அப்போவே சொன்னேன் ஸ்டோன் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ உட் எடுக்க வந்துட்டேன் ஸ்டோன் இங்கே இருக்குது இதோ படிங்க இந்த மலைக்கு இடம் எங்கே வந்து ஊற்றி வச்சுருக்காங்க பாருங்க இப்போ ஸ்டோனை இது வந்து டர்ட்டுன்னு தான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் அப்படியே உடச்சிக்கிட்டே இப்போது கோபிள் ஸ்டோனை உடச்சா கோபிள் ஸ்டோன் கிடைக்குது ஏன் ஸ்டோன் தான் கிடைக்கணும் இப்போ இந்த பக்கம் வச்சிங்கன்னா அப்படியே போவோம் சீக்கிரமாக உடச்சிங்கன்னா இப்போ அந்த பக்கம் சண்டை வைக்கணுமா நாம் இதை அப்படியே ஒரு மைனாக மாற்றிடுவேன் இப்போ இதை உடச்சி பெருசாக பண்ணிட்டு நமக்கு இங்கே நிறைய பொருள் கிடைக்கும் அப்போ இதை மைன் ஆக்கிடுவேன் அப்படியே இது டைமண்டு கோல்டு அயன் எல்லாம் கிடைக்கும் இன்னும் ரெட் ஸ்டோனு எல்லாம் இருக்குது அதான் தேடணும் அடுத்து ஃப்யூச்சரில் என்ன பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிடுவேன் நெக்ஸ்ட் யூடியூப் போடு அதுக்கு கொஞ்சம் காபல் ஸ்டோன் எடுத்துன்னு போயிடணும் ஓட்ட முடிச்சேன் சரி ஓகே மைனு வெளிச்சம் இருக்கணும் நாளைக்கு இது ஜென்னராக யூஸ் பண்ணிப்போம் சீக்கிரமாக இடம் உடைக்கணும் அப்படின்னா அங்கே சாண்டு இருக்குன்னா கன்ஃபார்ம் அங்கே ஒரு ஓட்டை தான் அவன் உடச்சிட்டாச்சு எண்டர்மேன் தப்பிச்சு ஓடு இவன் கண்ணை பாட்டா அவன் வந்து நம்ம அடிப்பான் அடி வாங்காமல் அப்படியே தப்பிச்சு போயிடணும் அப்படியே கிட்ட கீழே பட்டா அப்படியே ஓடிடணும் ஓடு என்டர் பண்ணிட மாட்டாமா ஓடிப்போ செவரு முட்டிக்கிச்சு இப்போ ஏதாவது ஒரு கிட்ட வந்துட்டான் அவன் நம்ம அடிக்குவேன் இந்த வீட்டுக்கு அப்படியே போயிடும் அவன் ரொம்ப ஆகிட்டாக்கான் டெலிபோர்ட் வேறு ஆவான் ஆனால் நம்ம ஈஸ்டர் கண்டுபிடிச்சி வச்சிருவான் சரி ஓகே யூடியூப் போடு நம்ம அப்படியே உள்ளே போய் தூங்குவோம் வில்லேஜஸ் நம்ம தூங்கவே விட மாட்டாங்க அப்படிங்களா நான் தூங்கணும்னு சொல்லி நினச்சா இவன் வந்து தூங்கிடுவான் அவனால் மட்டும் தூங்க முடியும் இப்போ என்னால் தூங்க முடியாது போடா நான் தூங்கினா உங்கள் விடியும் இல்லைன்னா நீ ஜாம்பிக்கிட்ட மாட்டிப்ப தேவையா உனக்கு ஜாம்பி ஸ்கெல்ட்டுனா ஆகும் ஜாம்பி படி அஸ்க்கு இது டெசர்ட்னா அஸ்க்கு போடா தூங்கு ஆனால் விடிஞ்சாச்சு யார்கிட்டும் மாட்டாமல் தப்பிச்சு போனோம் நாம் கிராஃப்டிங் டேபிள் இங்கே இருக்குது முதல்ல ஸ்டோன் ஆக்ஸு பிக்காக்ஸ் பண்ணிப்போம் முதல்ல ஸ்டோன் ஆக்ஸ் பண்ணிப்போம் இப்போது பிக்காக்ஸ் என்ன
மாட்டிச்சு பிகாக்ஸ். ஆனால் இப்போது ஃபர்னஸ் பண்ணோம். பார்த்தீங்களா காலையில் சூரியன் நல்லா இருக்குது. அதான் அழகாக இருக்குது சூரியன். நெக்ஸ்ட்டு திரும்ப மைண்ட் போவோமா? திரும்ப மைண்ட் பண்ணுவோம். அந்த எண்டர்மேனை பார்த்துட்டு ஓடி வந்துட்டோம். இப்போ அப்படியே தப்பிச்சுப்போம். திரும்ப வந்துட்டோம். நாம் நைட்டு தூங்குனா ஜாம்பிஸ் கேட்டுனா வந்துட்டு நம்ம அடிப்பாங்க. சரி அதான் ஸ்டோன் பிகாக்ஸுக்கு எடு விட்டு நான் பண்ணிடுறேன். ஸ்டோனை வச்சு அப்படியே உடைப்போம். சீக்கிரமாக உடச்சிட்டு போவோம். ஃபர்னஸ் வேறு பண்ணோம். அதான் எனக்கு 8 ஸ்டோன் தான் இருக்கே. அப்போ எடுக்க நான் வந்தேன் ஃபர்னஸ் பண்ணாமல். சரி எடுக்கும் கொஞ்சம் உடச்சிட்டு போவோம். படிக்கிற மாதிரி பண்ணானா கீழே போக முடியும். அந்த சைடு ஐ திங்க் தண்ணி தான் ஆகும். எடுக்கும் அப்படியே உடச்சிங்க போவோம். இது உடச்சிட்டு நெக்ஸ்ட்டு போய் ஃபர்னஸ் பண்ணுவோம். யாரும் வராமல் இருக்கணும். இங்கே எண்டர்மேனை பார்த்தா அயன் கோலமோட அடிப்பான். அதனால் எண்டர்மேன் நம்ம பார்த்தாலும் நாம் எண்டர்மேன் கண்ணை பார்த்தா எண்டர்மேன் நம்ம அடிப்பான். அதே மாதிரி தான் எண்டர்மேனை பார்த்தா அயன் கோலம் ஓடி வந்து அடிப்பான். ஓகே ஃபர்னஸ் 6 பண்ண முடியுமா? ஆனால் எனக்கு 1 போடும். ஆனால் இப்போ போய் ஸ்டிக்கு நீ உள்ளே போ. கிராஃப்டிங் டேபிள் பக்கத்துலேயே போடும். போட்டாச்சு. நெக்ஸ்ட் அந்த பிரிட்ஜு அந்த வுட்டு பேர் பிக்கக்ஸ் போயிடுச்சு. ஆக்ஸும் போ. அதான் எனக்கு ஸ்டோன் இருக்கே எனக்கு வுட்டு. பிரிட்ஜு வாக் அது பண்ணால் சார்கோல் கிடைக்கும். வுட்டை ஃபர்னஸை வச்சு எரிச்சா சார்கோல் கிடைக்கும். எதுக்கு நான் கோல் வேஸ்ட் பண்ணோம்? அதான் பிளாங்க் இருக்கே. ஓகே சீக்கிரமாக நீ சார்கோலை மாட்டேனா நான் கொண்டு போவேன். 2 சார்கோல் இருக்குது. அதை அப்படியே ஆயின்னு இருக்கட்டும். நாம் இப்போ போய் மரம் வெட்டுலாம். முயல் ஒன்று அடிக்க போட்டா வேணாம் பாவம் பயந்து ஓடுது. வாழ்கா ஜீவனை குளிர தப்பு. ஓகே இப்போ இந்த மரத்தை வெட்டி நம்ம போய் வீடு கட்டலாம். இப்போ என்ன கட்ட போகிறோம்? வீடு கட்ட போகிறோம். சச்சக் உடா வெட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இதோ இருக்கு மரம். இந்த மரத்தை வெட்டியே டைம் போடு. சரி போ வெட்டு சீக்கிரம் வெட்டிட்டு போடா. சீக்கிரமாக வெட்டிட்டு போடா. நைஸ் ஆப்பிளிங். நம்ம எங்கடா இது சார்கோல் இடம் இருக்கா? இல்லை அப்படியே இப்போ போய் பிளாங்க் பண்ணி வீடு கட்ட போகிறோம். என்ன கட்ட போகிறோம்? வீடு கட்ட போகிறோம். சாதாரண பேசிக் வீடு தான், ஆனால் கொஞ்சம் பெருசாக. ஏன்னா ஃப்யூச்சரில் நம்ம ஸ்டோரேஜ் வச்சுக்க யூஸ் பண்ணுவோம். எது வேணாலும் யூஸ் பண்ணுவோம். ஓகே பிளாங்க் இதோ இருக்குது. 44 பிளாங்க் இருக்குது. பட்டமான்ட்டுங்க. ஓகே இப்போது டோர் பண்ணதாமல் 38 ஆயிடுச்சு. 44 and 38. 1 நடு 5 கேப் வச்சு நம்ம கட்டப்போம். இப்போ 5 இருக்கும் நடுவில். 1 2 3 4 5 6. ஓகே 1 2 3 4 5 6 9 போச்சு. நாங்கள் சென்டராக பாட்டு இப்போ எழுதணும். ஓகே 1 2 3 4 5 நடு 5 கேப்பு. ஒன்று வந்து வீட்டுக்கு பில்லு 3 ஹைட்டு 8 1 2 3. நெக்ஸ்ட் சைடு 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. இப்போது
அங்கே வைக்க முடியல, ஆனால் ஒன்று ஒன்றா இருக்கும். சரி ஓகே, இது ஏற்றிடுவோம். நெக்ஸ்ட்டு நீரம் பேங்க்குக்காக வச்சு திரும்ப போய் பண்ணோம். ரொம்ப பொறுமையாக வெட்டுவேன். ஓகே, சீக்கிரம் ஓடிப்போ. கீழே வந்து உட்காந்துட்டு இங்கே ஓகே, ஸ்டிக்கு கேட்டுப்போம். இங்கே பிரிட்ஜுங்க பாடி பிரிட்ஜை பண்ணிட்டு இங்கே இருக்குது பிரிட்ஜ். பாடி பிரிட்ஜை பண்ணிட்டு பாடி ஓக் விட்டு பண்ணால் நல்லா இருக்காது. ஆனால் பிரிட்ஜை தேடி தான் போகணும். கிடைக்கலனாலும் தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணும். ஓகே, திரும்ப போவோம். இது மேலே மரம் இருக்குது, அங்கே போய் எடுக்காமா? இது ரொம்ப ஹைட்டாக இருக்குது, போக முடியாது. ஓகே, இந்த பக்கம் வேறு மைன் இருக்குது. ஏய் ஏய் இப்படி தான் ஏறணும். சூப்பர் சூப்பர். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஸ்மானான மரம். இது இப்போ வெட்டின மரம். நம்ம தான் ஸ்பான் ஆனோம். இதோ இருக்குது, அந்த பக்கம் போய் வெட்டும். வந்துடு. ஏய் சீக்கிரமா, ரொம்ப உண்மையாக வெட்டுவேன். நெக்ஸ்ட்டு முக்கிய போகணும். இன்னும் எட்டாம் தடவை வந்து எடுக்கணுன்ட்டு அங்கே போய் அங்கே இந்த பேங்க் பண்ணிப்போம். கிராஃப்டிங் டேபிள் கிட்ட வந்து பேங்க் பண்ணிட்டு அங்கே போகிற டைம் ஆகும். பேங்க்கு இப்போ 48 பேங்க் வருது. முன்னாடி 45, இப்போ 48. மொத்தமாக எவ்வளோ பேங்க் இது கட்டுவோன்னு பார்க்கலாம். 38 ஃபஸ்ட்டு. ஓகே, ஜன்னல் வைக்கணும், ஆனால் உடைக்கும். இந்த சென்டர் ஜன்னல் பேலன்ஸாக கவர் பண்ணிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே வா. கீழே வேணும். போய் லைட் எடுப்போம். பக்கத்துக்கு அப்படியே தான். ஓ, இன்னும் கொஞ்சம் கீழே முடிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வைக்க சொன்னாங்க உன்னை. சீக்கிரம் ஓட. நெக்ஸ்ட் திரும்ப காவேச்சு. யாரு இருக்கா? அப்படி இங்கே ஒன்று வச்சுக்க. இங்கே ஒன்று உடச்சாலும் கீழே போய்தான் எடுக்கணும். ஏய், உங்கள் ஸ்கெல்டனுக்கா? ஓடிப்போ. அப்படியே ஸ்கெல்டன் கிட்ட மாட்டினா தப்பிக்க முடியாது. ஆனால் அவன் மேலே வேணால் எரிஞ்சு போயிடுவான். இங்கே ஒரு ஜன்னல் இருக்கான். ஓகே, போய் எடுத்துன்னு போய் இங்கே ஒரு ஜன்னல் தேவையாமல் வச்சதுக்கப்புறம் வந்து ஓடிச்சின்னு இதுக்கு வைக்க போய் அங்கே வைக்காம தான். ஓகே, 1 2 நம்ம மேலே 3 ரூஃபுக்கு வைக்கணும். 5 × 5 25. 25 + 2 28 பிளாங்க் வேணும். இப்போது 28க்கு 5 4 20, 5 7. இங்கே விட்டோம் டோருக்கு. மேலே பசிக்குடா. இப்போ போய் சாப்பாடு தேடணும். வீடு கட்டிட்டு சாப்பாடு தேடணும். வீட்டை போடு சீக்கிரம். கால் வலிக்குதோ உண்டை. நல்லா போக மாட்டேங்க. ஏன்னா குறுக்க வந்தா கேக்ஸ் வச்சு ஒரே அடிதான் அடிக்கணும். ஜாம்பிக்கு இப்போ இடம் வந்துச்சுன்னா குயிப்போனா வெடிக்கும். ஜாம்பினா நம்ம அடிக்கும். ஜாம்பி கடிக்கும், குயிப்பை வெடிக்கும். ஏய், நான் தான் தூங்குவேன்.
நான் தூங்கினா உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு பாதுகாப்பு சரியா. ஆனால் நான் தான் தூங்குவேன். வில்லேஜா இப்போ வில்ல நான் தான் தூங்குவேன். பார்த்தீங்களா நம்ம அவனை வெகட் விட்டோம். சரி கடுப்பாகி கோச்சிங் போயிட்டான். இதுதான் நாங்கள் தனியாக ஒரு பெட்டு பண்ணோம். அப்புறம் அவன் வெளியே போய் அவனை ஜாம்பி கடிச்சு அப்புறம் அவன் ஜாம்பியாக மாறிட்டா வில்லேஜ் கடிப்பான். அயன் கோலமாக அந்த வில்லேஜ் வச்சிடுவான். ஓகே இப்போ கரெக்டாக 28 வந்துருக்கு. 28 வந்துச்சு. இப்போ கரெக்டாக ரூஃப் போட்டு முடிச்சதுக்கப்போ முடிஞ்சிட்டோம். சீக்கிரமாக பண்ணிட்டு போகணும். இன்னும் நான் பெட்டு வேறு எடுக்கணும். அடுத்து ஆடு தேடணும். கொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். கொல்ல வேண்டியடா போடு. ஓகே ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு வெளியே போகணும். கடை இருக்கா 1 உள்ள ஒரு கடை இருக்கா 2 நான் சேஃப்டி. ஓகே கடை முடியாச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்போது வெளியே இருக்க போக உள்ளே கொண்டு வந்துருக்கான். நீ இப்போ கிராஃப்டிங் டேபிள் ஆக்ஸ் வச்சு ஓடிச்சிட்டோம். ஃபர்னஸு பிக்காக்ஸ் வச்சு ஓடினோம். உள்ள கோவு இதை எடுக்காமல் விட்டோம் பார்த்தீங்களா. வீடு கட்டுவாங்க பேர் அப்படியே விட்டு வந்துட்டேன். ஓகே ஒன்று ஒரு மூலையில் வைப்போம். கிராஃப்டிங் டேபிள் இந்த மூலையில். நெக்ஸ்ட்டு ஃபர்னஸ் இந்த மூலையில். நெக்ஸ்ட்டு செஸ்ட்டு வந்து கிராஃப்டிங் டேபிள் எடுக்க வச்சுருவோம். இப்போ கோவு கடவு காபிள் ஸ்டோன் அப்புறம் விச்சு சாப்ளிங் டர்ட்டு ஸ்டிக்கு இருக்கட்டும். பிக்காக்ஸு உட்டு பிளாங்க்கு எல்லாமே இருக்கட்டும். நம்ம ஃப்யூச்சர் இடம் டைமண்டு அயன் எல்லாம் கண்டுபிடிச்சா அப்படி வந்துட்டு இங்கே சேவ் பண்ணி வச்சிடணும். நம்ம கையோடு வச்சு சுட்டினுண்டா ஜாம்பி குயிப்படா வந்து நம்ம சாவச்சிடும். அப்போ அது காணாமல் போயிடும். அதனால எதுவும் இல்லாமல் பார்த்துக்கணும். சரி இப்போது ஆடு தேடுவேன். மாடு எனக்கு பசிடு கண்ணா. 2 கட்டுட்டின்னு ஆசையா 2 மாடு மாட்டி இருக்க பார்த்தீங்களா. கொண்டுட்டேன். இந்த ஒரு மாடு 3 கூட்டுது. இந்த மாடு ஒன்றா கூட்டுது. சரி ஓகே இப்படியே சாப்பிட்டா அங்கேன்னு சொல்லி ஒன்று வந்துடும். அதனால் வேக வச்சு சாப்பிடுவோம். இப்போ போய் ஆடு தேடுவோம். ஆடு எங்கே இருக்க ஆடு மோடல் பலி ஆடு சாவு. ஓகே இப்போ நம்மக்கிட்ட 2 பீஸ் ஆஃப் மட்டன் இருக்குது. 4 பீஸ் ஆஃப் பீஃப் இருக்குது. ஒரு ஊரு தான் வச்சுருக்கு. ஆனால் பெட்டு பண்ண 3 ஊரு தேவை. இன்னும் எனக்கு 2 ஆடு தேவை. ஓகே போ நெக்ஸ்ட்டு ஆடு எங்கே பண்ணி பாவம் டோருக்கு ஆடு பலி ஆடு. இந்த ஆடை வச்சு கடை வைக்கலாமா. சுட்டு போயிட்டியா. இன்னும் ஒரு ஆடு. ஐயோ தண்ணி இருக்குது. தண்ணி கொண்டு ஆனால் வந்து அடிக்க போவோம். நம்ம அப்படியே ஓடி போயிடு. சீக்கிரமாக ஓடி போயிடணும். இந்த மாதிரிலாம் வில்லேஜ் விட்டு ரொம்ப தூரம் வரக்கூடாது. இந்த பக்கம் அந்த பக்கம் போடா. இப்போ போய் சமைக்கணும். பீஃப் தான் 4 இருக்குது. ஆனால் அது சமைப்போம் ஃபஸ்ட்டு. நான் எனக்கு கேமுங்கனால பீஃப் சாப்பிடுவேன். இல்லைன்னா பீஃபு கடை பக்கம் கூட போக மாட்டேன். மட்டன் ஓகே சாப்பிடுவேன். மட்டன் சிக்கன் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா கடை விட்டு உள்ளே போயிடணும். ஓடு. இப்போது ரா பீஃப் வச்சா குடு பீஃப் கிடைக்கும்.
ஒரு கோல் வந்து செஸ்ட்டு இருக்குது, இதை வைக்கணும். ஓகே வைப்போம். ஃபர்னஸில் கோல் வைக்கணும். வேகட்டும், ஒன்றுட்டு சாப்பிடுவோம். இந்த கேம் ஐட்டு தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, அதனால இது சாப்பிடுவேன். ஏன்னா இது சாப்பிடாமையே இருப்பேன். ஃபார்மிங் பண்ணால் கிடைக்கும் நமக்கு சாப்பிட. ஓகே நீ இதை சாப்பிடு ஃபஸ்ட்டு. நான் ஒன்று சாப்பிட்டான்னா 3 ஈட்டு ஆகிடு. இன்னொன்று சாப்பிடும். அதுக்கப்போ சாப்பிடு. அதான் ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ எட்டும் ஃபுல் ஆகிடும். ஓகே இது குக்கானதுக்கப்புறம் மட்டன் வைப்போம். விட வந்துச்சு. இப்போ மட்டன் பார்த்தீங்கன்னா 3 இது. இன்னும் எனக்கு ஒரு ஆடு வேணும் பெட்டு பண்ண. அவ்வளோ விட போ உள்ள வச்சுடும். பீஃப் நம்மக்கிட்டே ஆகும். எங்கே மேலே எடுக்கவுண்டா எட்டு கம்மியாக ஆகும். அப்போ பண்ண ஃபுட்டு தேவை. ஃபுட்டு அங்கே கம்மியாச்சுன்னா சாப்பிட்டா ஃபுல் ஆகிடும். ஓகே சால்கோல் போடும். இங்கே வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு மட்டன் 3 அதோட செஸ்ட்டு வச்சுருவோம். இப்போ வைப்போம். இன்னும் சரியா? ஓகே இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ காய்ஸ். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.